ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே வந்திருக்கோம்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி நம்ம எங்கள் ஊர் கோயில் சுற்றி காட்ட போகிறேன். இனிமேல் பார்த்தீங்கன்னா அந்த சேனலில் ஃபுல்லாக ட்ராவலிங் தான் வரப்போகுது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷிங் பண்ணுறது, சமைக்கிறது, இந்த மாதிரி நம்ம கிராமத்தில் இந்த மாதிரி போட்டிருப்போம். அது பார்த்திங்கன்னா இனிமேல் நம்ம ட்ராவலிங் வீடியோ போடலாம் அப்படின்ட்டுருக்கோம். இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம அட்வென்ச்சர் ஆஃப் கணேசன் ஒரு சேனல் இருக்குது. சேனல் இங்கே கீழே தரேன். அதில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வீடியோஸ் போடுவோம். இனிமேல் இதில் முழுக்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ராவலிங் பண்ண போகிறோம். அதாவது கோயில், பழைய மிஸ்ட்ரீஸான பிளேஸு, பழைய கோட்டைலாம் இருக்கணும், கோட்டை, அரண்மனை, இந்த மாதிரி பழங்காலத்து இதெல்லாம் உங்களுக்கு கண்டினியூஸாக எடுத்து போடுவோம். அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எங்கள் ஊர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஊர் ஒரு காட்டுக்குள்ளே இருக்குது. அந்த கோயிலை பார்த்திங்கன்னா எடுத்து போடலாம் அப்படின்ட்டுருக்கோம். ரொம்ப அமைதியாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்திருக்கோம். இது வாங்க சுற்றி காமிக்கிறோம். நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எந்த சவுண்டும் இருக்கா, ஃபுல்லாகவே இயற்கையாக தான் இருக்கும். வாங்க பார்ப்போம். இது எங்கள் ஊர் எங்கே இருக்குன்னு கேட்பீங்க. இது சிவகங்கை மாவட்டம் கொத்தமங்கலம். அதான் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர். என்ன கோயிலோட என்ட்ரன்ஸு பாருங்கள், எவ்வளோ அமைதியாக இருக்குன்னு. உங்களை ஃபுல்லாக அப்படி சுற்றி காமிக்கிறோம் அன்றைக்கி. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது காளியம்மன் நண்பர்களே. உங்களுக்கு ஃபுல்லாக அப்படியே நாங்கள் எப்படி இருக்கோ அப்படியே எடுத்து காமிக்கிறோம். இது வரலாறு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அவ்வளோ பெருசாக தெரியாது. அதனால் நாங்கள் அப்படியே எங்களை இருக்கிறபடி நாங்களை சுற்றி காமிக்கிறோம், பார்த்துங்க. வாங்க அங்கே போய் பார்ப்போம். முக்கிய நண்பர்களை, காளியம்மன் கும்பிட்டதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சாமி இருக்குல்ல, இது பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா பப்பரவர் சாமின்னு சொல்லுவோம். அரசு முகம் சாமி பேர். ஆமாம், அரசு முகம் வேறு, பப்பரவர் தான் அரசு முகம். அரசு முகம் முக்கிய நண்பர்கள். இப்போ ஆனால் நாங்கள் பப்பரவர் பிள்ளையிலேருந்து பப்பரவர் பழைய இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா சாமி இருக்குல்ல, இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே சாமி. மற்ற வருஷம் திருவிழா அன்னப்போ பார்த்திங்கன்னா குதிரை எடுப்பு நடக்கும் எங்கள் ஊரில். அந்த குதிரை எடுப்பு குதிரைலாம் ஐயனாருக்கு தூக்கிட்டு வந்து வைப்போம்னா, அப்போது பார்த்திங்கன்னா இந்த ஒவ்வொரு சிலையும் பார்த்திங்கன்னா செஞ்சு ஒவ்வொரு வருஷமாக அப்போ வந்தது. இது 10 வருஷத்துக்குள்ள சிலை மட்டும்தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சிலையெல்லாம் சரியான ஒசரம் பெருசாக இருக்கும். காமிக்கிறேன் பாருங்களேன். இது பார்த்திங்கன்னா இது ஆரம்பத்தில் முன்னோர்கள் வச்சு சுற்றி கட்டினது. இது அதுக்கப்புறம் தூக்கிட்டு வந்தது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய உருவம். இதெல்லாம் அந்த காலத்தில் இருந்த ஆளு செஞ்சது. இதில் பார்த்திங்கன்னா நிறையா டீட்டெயில்ஸ் இருக்குது. பார்த்திங்கன்னா இதெல்லாம் செஞ்சுருக்க சில பார்த்திங்கன்னா நல்லா உயரமாக, நல்லா பார்க்கவே கம்பீரமாக இருக்குல்ல. இதெல்லாம் பார்த்திங்கன்னா கழுத்துலேருந்து மாலை, இடுப்புலேருந்து பெல்ட்டு, இந்த பெல்ட்டு மணிலாம் இருக்குது. அது இதில் தெளிவாக தெரியும். தெளிவாக தெரியும். இது ஆரம்பத்தில் உள்ளது. இதில் பார்த்திங்கன்னா இவ்வளோ ஆவரணங்கள் போட்டிருக்குல்ல. இதில் பார்த்திங்கன்னா மாலை, இது தாயத்து போட்டிருக்கு. நல்லா பார்க்கவே கம்பீரமாக இருக்குது. மீசை பெருசாக இருக்கும். இந்த காலெல்லாம் பாருங்கள், இந்த மணி இதெல்லாம் போட்டிருக்கு. இதெல்லாம் நம்ம அப்போ முன்னோர்கள் செஞ்சு வழிபட்ட செஞ்சது சிலை. இது பப்பரவர் சாமி. இது ஒவ்வொரு வருஷமும் பாருங்கள். இது ஆரம்பத்தில் உள்ளது. இது அடுத்த வருஷம் இதுக்கு முன்னாடி உள்ளது பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். அதெல்லாம் முன்னாடி பாதுகாக்காமல் கீழே விட்டு உடஞ்சி பின்னாடி அப்புறமாட்டி காமிக்கிறேன். அதெல்லாம் உடஞ்சி வச்சு அடுத்தடுத்து பாருங்களே. இந்த மணி செஞ்ச மணி இருக்கா வீட்டுக்குள்ளே. அந்த இடம் வேறு மணி இருக்கா, இதெல்லாம் மணி இருக்கா. அடுத்தடுத்து போக பாருங்களேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா மணி இல்லை. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இல்லை. இந்த ஒவ்வொரு அந்த செய்கிற ஆளை பொறுத்து மாறும். இப்போ காலப்போக்கில் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு டீட்டெயில்ஸ் இல்லை. இப்போ எல்லாமே பெயிண்டில் வந்துருச்சு. இதெல்லாம் இந்த வருஷம் கொண்டாந்தது. இதில் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு டீட்டெயில்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது பாருங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு வருஷம் கொண்டாந்தது. முந்தின வருஷம் கொண்டாந்தது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் உடஞ்சிருக்கு, சேதமாயிடுச்சு. மாடு மாலை போட்டிருப்போம்ல, கோயில் கொண்டாந்து இதில் மாலை போட்டிருப்போம். மாலை மாடு இழுத்து திங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சாட்சி உடச்சிருது. இதான் பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் கோயில் ரொம்ப அமைதியாக இருக்கும். அதே ஆளுவேன். இது பக்கத்தில் இருக்கு பாருங்கள். பாருங்க, இதெல்லாம் முன்னாடி செஞ்சது. இது என்ன, இது வேறு, இது வேறடா. பிள்ளைல இதாண்டா அரசமம். இது அரசமம், அது பப்பரவர். ரெண்டு வேறு வேறு. ரெண்டுமே ஒன்று தானே. எனக்கு சரியாக தெரியல நண்பர்களே. ரெண்டுமே ஒரே ஆளுவேன். எல்லோரும் ஒரே ஆளுவேன். அதுங்க
ஒரு பழைய சிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி உடஞ்சி கிடக்கு காமிக்கிட்டு பாருங்கள். இதெல்லாம் நல்லா பெரிய பெரிய சிலையாக இருக்கும் பாருங்கள். ஃபுல்லாக உடஞ்சி கிடக்கு பாருங்கள். இதெல்லாம் அப்போலேருந்து ஆரம்பத்துலேருந்தே பாதுகாப்பாக வச்சுருந்தா இன்னும் சூப்பராக பிரமாண்டமாக இருந்திருக்கும் அந்த இடமே. அப்போது யாரும் வந்து சாமி கும்பிட்டு திருவிழாவோட வந்துட்டு வச்சுட்டு போகிறனால பார்த்திங்கன்னா மலையில் வெயிலையும் கடந்து பார்த்திங்கன்னா உடஞ்சிருச்சு. இல்லைன்னா இதுக்கும் பெரிய சிலையெல்லாம் பார்த்திங்கன்னா இருந்துச்சு முன்னாடி. யாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்த்தீங்களா. இதுக்கும் பெரிய சிலையெல்லாம் இருந்துச்சு. இதோட கொஞ்சம் உயரமாக இருக்கும். அதெல்லாம் வந்துன்னா விழுந்து உடஞ்சிருச்சு கீழே. ஓகே, நம்ம அடுத்து பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சாமி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஜடாமணி. இவருக்கு உருவம் இல்லை, கல் மட்டும்தான் வச்சு கும்பிடுவான் பாருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே இன்னும் நிறையா இருக்குது நம்மளே. தெரியலை, அது கண்ணாசியா முன்னோடியான்னு தெரியலை. கண்ணாசியா முன்னோடியா அது பெரிய நம்ம பெரிய பழைய ஆளுகளை கூட்டிகிட்டு வந்தால் தெரியும் நல்லா வரலாறுலாம். இதை வேணால் சொல்லுங்கள், டீட்டெயிலாக வேணால் சொல்லுங்கள். நாங்கள் பழைய அங்கே ஐயாலாம் கூட்டிகிட்டு வந்தோம்னா அவங்களுக்கு தெரியும். அதெல்லாம் ஒன்று இருக்குது. நான் சும்மா எதாச்சும் வந்தால் சரி வீட்டு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பேர் சரியாக தெரியலை, மாற்றி சொல்லிட்டோம்னா ஊருக்கார கோச்சிக்கிடுவாங்க. எதுவுமே தெரியாமல் சொல்லக்கூடாது நண்பர்களே. இந்த வாரங்க இங்கேயும் பார்த்தீங்கன்னா சிற்பம் இருக்குது. ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா தலை இல்லை, எதுக்குமே இந்த தலையை கிடையாது. தலை உடஞ்சிருச்சு நினைக்கிறேன். முன்னாடி உள்ள சிலைகள். ஆமாம், ஆரம்பத்தில். ஆனால் இப்போ கொண்டாந்து வைக்கலன்னு. இப்போ கொண்டாந்து வைக்கல. இதெல்லாம் முன்னாடி சாமி அழைக்காமல் இருக்குது. சாமி அழைச்சோன்னா திருவிழா கொண்டாடிடுவாங்க. ஆமாம், இதெல்லாம் ஆரம்பத்தில் வச்சது. இதோட முன்னாடியே கொண்டாந்ததோட இருக்குது. இனிமேல் தான் பார்க்கணும். எங்கள் வயசுல நாங்கள் இன்னும் பார்க்கல. ஆமாம், இது கொண்டாந்து வச்சு நம்ம பார்க்கல. ஐயா காலத்தில் உள்ளது இது. ஆமாம், எங்கள் ஐயா காலத்தில் உள்ளது. முக்கிய நண்பர்களே, அடுத்து பார்த்திங்கன்னா இன்னும் உள்ளுக்கு நிறையா கோயில் இருக்குது. வாங்க ஒன்று ஒன்றா காமிக்கிறேன். இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா சொல்லுங்கள். நாங்கள் பார்ட் 2 பார்த்திங்கன்னா எங்களுக்கு தெரிஞ்ச ஆளை வச்சு நாங்கள் இது ஃபுல்லாக வரலாறு என்னென்ன எல்லாம் ஃபுல்லாக சொல்கிறோம். சரி வாங்க உள்ளே போமா. இப்போதைக்கு நாங்கள் பார்க்குறத எங்களை அப்படியே காமிக்கிறேன் விஷுவலாக. ஓகே நண்பர்களே, இதுக்கு பின்னாடி பண்ணோம்னா ஐயனார் கோயில் இருக்குது நண்பர்களே. நாங்கள் அப்படி போவோம். உள்ளே போகிற வழியே பாருங்கள், அப்படி சூப்பராக குகை மாதிரி இருக்கா. நாங்கள் சின்ன பிள்ளைருக்கு பார்த்திங்கன்னா இது ரொம்ப அடர்த்தியாக இருக்கும். ஃபுல்லாக நல்லா இருக்கும். இப்போ கும்பாபிஷேகம் பண்ணாங்க, அதனால் கொஞ்சம் சுத்தம் பண்ணி கொஞ்சம் அகலமாக இருக்குது. இதில்னா இது இன்னும் நெருக்கமாக இருக்கும். ஒரு ஆள் இதில் போகலாம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஆள் போகலாம். இதுவும் கொஞ்சம் கிட்டத்தில் கொஞ்சம் அடர்த்தியாக இருக்கும், இது கொஞ்சம் அடர்த்தியாக இருக்கும். ஒத்தையடி பாதை மட்டுமே இதில் போவோம். இப்போ ஃபுல்லாக சுத்தம் பண்ணி நல்லா அகலமாக தெரியுது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு கிணறு ஒன்று இருக்கும் நண்பர்களே. அந்த கிணறு பார்த்திங்கன்னா இப்போ யாரும் யூஸ் பண்ணலைன்னு நினைக்கிறேன். நாங்கள் அதையும் பார்த்துட்டு போவோம். பார்த்துட்டு போயிடுவோம். சின்ன பிள்ளைலாம் நாங்கள் அதில் தண்ணி குடிக்கிறது. மதெல்லாம் இருக்கும். அது இங்கே மதெல்லாம் ஒன்று இருக்கும். சின்னமாக அதை கட்டி கொடியில் கட்டி உள்ளக்கமாக தண்ணி குடிச்சிருக்கோம். இதுக்குள்ளே இருக்க வரும் கிணறு. இந்த இருக்காரா, இந்த ஆறாக இருக்குது கிணறு. இந்த ஆறாக இருக்குது கிணறு. இந்த ஆறு அடையாளமே தெரியலை. அங்கிட்டு இருக்குன்ட்டு அங்கிட்டு போயிட்டேன். இந்த மாதிரி ஒத்தையடி பாதை கிணறுக்கு போகும். இதெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தா இப்போ காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா அதை விட்டுட்டா. இதில் இன்னும் தண்ணி கிடக்கு. இதுக்குள்ளே போக முடியாதுடா. நல்லா இருக்குது, முள்ளா இருக்கு. போனேன் முன்னாடி இருக்கிற இடம் சுத்தம் பண்ணி உடச்சிட்டா. சரி வாங்க நண்பர்களே, கோயிலை பார்ப்போம். இங்கேருந்து பார்த்தா தெரியும். 2 குதிரை தெரியுதா, ஐயனார் கோயில். இந்த 2 குதிரை நான் இங்கே கிட்டத்தில் காமிக்கிறேன். இங்கேருந்து பாருங்கள் வியூவை, எவ்வளோ அமைதியாக இருக்குன்னு பாருங்களே. நீங்கள் வந்தீங்கன்னா சூப்பராக நீங்கள் நல்லா சாமி கும்பிட்டு நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாம். நல்லா இப்போ குருவிய சத்தம் கத்திக்கிட்டே கிடக்கும். நல்லா இனிமையாக இருக்கும் கேட்குறதுக்கு. சிட்டியில் உள்ளவெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்து போங்க, விசிட் பண்ணிட்டு போங்க. சிவகங்கை மாவட்டம் கொத்தமங்கலம் கீழக்குடியிருப்பில் அவுட்டரில் இருக்குது. கீழக்குடியிருப்பு இங்கே வந்தீங்கன்னா அங்கே பார்க்கலாம். இப்போ கொத்தமங்கலம் திரும்ப கோட்டையெல்லாம் வரீங்கன்னு வந்தீங்கன்னா விசாரிச்சிங்கன்னா இங்கே கொத்தமங்கலத்தில் கோயில் பத்தைன்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் கோயில் பத்தை. இது விளத்துறை ஐயனார் கோயில். இங்கே கொத்தமங்கலம் வந்தீங்கன்னா இந்த கோயில் எங்கே இருக்குன்னு விசாரிச்சுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நல்லா அமைதியாக சாமி கும்பிட்டு சூப்பராக இருந்துட்டு போகலாம். முக்கியமான விஷயம், பெண்கள் யாரும் வரக்கூடாது. ஆமாம், மட்டும்தான் வரணும். இந்த இதுக்கு பொம்பளை ஆளுங்க வரலாம். இதுக்கு ஐயனார்களுக்கு மட்டும். அந்த பக்கத்து யாரும் பெண்களுக்கு அனுமதி கிடையாது. அந்த பக்கம் இதுக்கு பாதம் தனியாக இருக்குது. ஆமாம், அதே சொல்லிக்கிறோம். நீங்கள் வந்துட்டீங்கன்னா அப்புறம் இங்கே தெரியாதவங்க வந்துடுறாங்க. தனியாக யாரும் வர வேண்டாம்.
ஆமாம், இங்கே வந்தீங்கன்னா கொத்தமங்கலத்தில் உங்களுக்கு யாராச்சும் சொந்தக்காரங்க இருந்தாங்கன்னா அவங்க மூலியமாக வரலாம். தனியாக யாரும் வந்துடுறாங்கன்னா இது தனியாக யாரும் வரமாட்டாங்க. லேடிஸ்லாம் இந்த கோயிலுக்குமே வந்தாலுமே லேடிஸ் தனியாக வரமாட்டாங்க. இது வந்து இப்போ ஒரு 2-3 வருஷம் இருக்குமா இந்த குதிரை கட்டி? 3 வருஷம் இருக்கும். இப்போ நாங்கள் நிற்கிற இடம் ஃபுல்லாக வந்து 10,000 இருந்துச்சு. நாங்கள் நிற்கிற அந்த அங்கனக்குள்ள ஒரு இது மரம் தெரியும் பாருங்க. இருங்க, இந்த இருக்குது பார்த்தீங்களா மரம்? இதுக்கு முன்னாடி தான் வந்து இடம். இந்த மரத்துக்கு பின்னாடி ஃபுல்லாக காடு. நான் அங்கேருந்து காமிக்கிறேன் உங்களுக்கு, அப்போ தான் தெரியும். இந்த தெரியும் பார்த்தீங்களா மரம்? இந்த மரத்தோட இந்த இடத்துல அந்த அங்கேருந்து வர்ற பாதை, அந்த பாதை ஒத்தடி வந்து இதில் வந்து இப்படி போகும் கோயிலுக்கு. இது ஃபுல் இந்த மரத்துக்கு பின்னாடி ஃபுல்லாக காடு. இப்போ தான் சுத்தம் பண்ணி ஒரு 2-3 வருஷம் இருக்கும் சுத்தம் பண்ணி இந்த குதிரையெல்லாம் அமைச்சு வச்சுருக்குது. அங்கிருந்து காமிக்கிறேன், வெளிச்சம் கம்மியாக இருக்குது. முக்கிய நண்பர்களே பாருங்க, குதிரையை ஏந்து உங்களுக்கு நீட்டாக தெரியும். இந்த குதிரைக்கு சென்டரில் பார்த்தீங்கன்னா ஐயனார் கோயில். முக்கிய நண்பர்களே இங்கே பாருங்கள், இங்கே ஐயனார் முன்னோடி வெளியே இருக்கா பாருங்கள், முன்னோடி. அப்புறம் இன்னொன்று, அந்த காலத்தில் பழமையான குதிரை அந்த காமிக்கிறவங்களுக்கு இது பார்த்திங்கன்னா இது மட்டும் நல்லா ஹைட்டாக இருக்கும் பாருங்க. எப்போவுமே பார்த்திங்கன்னா அந்த பழைய காலத்தில் செஞ்சதே நம்மளை பார்த்திங்கன்னா நல்லா டீட்டெயில்ஸ் நிறையா இருக்குது, நல்லா உறுதியாகவும் இருக்குது. இப்போ வந்து காலப்போக்கில் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு முன்னாடி செஞ்ச ஆளு வந்து கிடையாது. உயரத்தை பார்த்துக்கோங்க. ஆமாம், உயரமாக இருக்குது. இதுதான் பார்த்திங்கன்னா குதிரை. அந்த குதிரையோட தாடை மட்டும் கீழே உள்ள தாடை உடஞ்சிருச்சு. ஆமாம், இது எப்படி வரும்? பாருங்க எவ்வளோ அவசரமாக இருக்குன்னு. அதெல்லாம் அந்த காலத்தில் செஞ்சது. இப்போ உள்ள குதிரைலாம் பாருங்கள் கொஞ்சம் சின்னமாக இருக்கும். பழைய குதிரை நீட்டாக இருக்குது. ஆமாம், இது இப்போ வந்து யாரும் குறை சொல்ல, என்னடா அவங்க வந்து குறை சொல்கிறாங்க அந்த காலத்தில் செய்கிற மாதிரி இப்போ செய்யலைன்னு சொல்ல நினைக்க வேண்டாம். என்னென்னு கேட்டிங்கன்னா அப்போ உள்ள வேலைப்பாடுகளுக்கும் இப்போ உள்ள பிள்ளைகளுக்கும் வேலைப்பாடுகளுக்கு நிறையா வித்தியாசம் இருக்குதுன்னு சொல்ல வரேன். நீங்கள் யாரும் என்னடா வந்து கோயிலில் வந்துட்டு இதில் மணி இருக்குது, இதில் மணி இல்லைன்னு குறை சொல்கிறேன்னு நினச்சிக்க வேண்டாம். அப்படியே குதிரையை பார்த்துருப்போமா? இருங்க வரேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து அப்போ உள்ள தூக்கிட்டு வந்த குதிரையெல்லாம் ஒவ்வொரு திருவிழாக்கும் அங்கே பிறக்கிறதுக்கு முன்னாடியில் இருந்தே இருக்குது. அதனால் அங்கே ஒவ்வொன்றா காமிக்கிறோம். ஒவ்வொரு வருஷமும் இது வந்து வேண்டுதல், ஒவ்வொருத்தரும் வேண்டுதல் வந்து குதிரை வாங்கி வைக்கிறான் அப்படின்னு சொல்லி வேண்டிக்குவாங்க. ஒவ்வொரு ஆளும் வேண்டுதல் கடி இந்த குதிரை வந்து கொண்டாந்து வைக்கிறது. அப்படி காமிக்கிறேன் பாருங்க. பேஸ் எல்லாமே உடஞ்சிருக்கு. எல்லா கும்பாசியம்மனையெல்லாம் எடுத்து சரி பண்ணி வச்சுருக்காங்க. ஆமாம், முன்னாடியெல்லாம் சும்மா பத்த மாதிரி இருந்துச்சு. எல்லா கிராமத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஐயனார் கோயில் பழமையான கோயில் இருக்கான். எல்லா கோயில் இந்த மாதிரி நல்லா காட்டுக்குள்ளே ஒரு ஐயனார் கோயில் இருக்கான். இங்கே குதிரை எடுப்பு நடக்கும். இந்த மாதிரி குதிரை இருக்கான். இந்த மாதிரி உங்கள் ஊரில் இந்த மாதிரி இப்போ காட்டுக்குள்ளே ஐயனார் கோயில் குதிரை எடுப்பு இந்த மாதிரி இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் இப்போ ரீசெண்டாக ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை குதிரை. ஆமாம், இதெல்லாம் பாருங்கள். முக்கிய நண்பர்களே, இது பார்த்திங்கன்னா இந்த வருஷம் கொண்டாந்த நண்பர்களே பாருங்க, மாடு யானை குதிரை 2 குதிரை இருக்குது. இந்த வருஷம் கொண்டாந்தது இதாக இருக்குது. பார்த்தீங்கன்னா மதலை சொன்னல, மதலைங்கிறது இதாக இருக்கு பாருங்க, சின்ன இருக்குல்ல, இதே மதலை. இன்னொரு கோயில் இருக்குது, அங்கே நிறையா இருக்கும். காமிக்கிறோம். இன்னொரு கோயில் இருக்குது நண்பர்களை பக்கத்துலேயே, அதை காமிக்கிறோம். இதான் பார்த்திங்கன்னா விளத்தோடி ஐயனார் கோயில் மேலே போட்டிருக்காங்க பாருங்க. ஸ்ரீ விளத்தோடி ஐயனார் கோயில் இங்கே காமிக்கவா? உள்ள பூட்டியிருக்கு. திருவிழா வந்து எப்படின்னா 3 கோயில் சேர்ந்து நடக்கும். அதில் இது ஒரு கோயில், இன்னும் 2 கோயில் இருக்குது. நாங்கள் இன்னொரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறோம். அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கு பாருங்க, சுந்தர கற்பர், நாச கற்பர், மதல கற்பர், முத்து கற்பர், வளர்த்த கற்பர், எல்லா கற்பரையும் கொண்டாந்து இங்கே வச்சுருக்காங்க. இது முனீஸ்வரர். இது பார்த்திங்கன்னா சன்னாசி. இந்த கோயிலுக்கு வந்து நம்ம நின்னோம்னா என்னென்ன வலது பக்கத்தில் இருக்குது. அது வந்து மொதல் காமிச்சுன்னா அது இடத்த பக்கத்தில் இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா பார்க்கலாம். எழுதியிருக்காங்க பாருங்கள், முனீஸ்வரர். இது பார்த்திங்கன்னா வந்து சன்னாசி. அப்படியே காமிச்சிக்க பாருங்க.
இந்த இடத்துல வந்து ஒரு ரவுண்டாக பார்த்திங்கன்னா வந்து பைப்பு ஊனி வச்சுருக்காங்க. இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா வந்து குதிரை அடுப்பு அன்னைக்கு பார்த்திங்கன்னா வந்து எல்லா சாமியை வந்து சாமி அழைச்சி சாமி ஆடி வருவாங்கன்னு ஒவ்வொரு சாமியாடி கையிலையும் வந்து ஒவ்வொரு ஆயுதம் இருக்கும். வேல் இந்த மாதிரி அந்த வேலெலாம் பார்த்திங்கன்னா வரிசையாக அந்த இடத்துல ஊனி வச்சுருவாங்க. ஊனி வச்சுட்டு இங்கே சாமி கும்பிட்டு அப்புறம் கடைசியாக போகும்போது எடுத்துகிட்டு போவாங்க. அதுக்கு தான் பார்த்திங்கன்னா அந்த பைப்பு இருக்குது நினைக்கிறேன். அப்படியே மொத்த வியூ காமிக்கிறேன் பாருங்கள். இங்கேருந்து காமிக்கிறேன் பாருங்கள். மொத்த வியூ பார்த்திங்கன்னா அந்த கோயிலோட இதுதான். வரிசையாக குதிரை இருக்குது. இதே பாருங்கள். அவ்வளோ அமைதியாக இருக்கும், மனசுக்கு நிம்மதியாக இருக்கும் அந்த சாமி கும்பிட்டு போனீங்கன்னா. நாங்கள் இன்னும் இந்த போட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு கோயில் இருக்குது. திருவிழாவோட வீடியோ இருக்கும், முடிஞ்சால் ஆட் பண்ணுறோம் பார்த்துக்கோங்க. முன்னாடி எடுத்த வீடியோ இருக்குது, அதை ஆட் பண்ணுறோம். இன்னொரு கோயில் இருக்குது நண்பர்களே. அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த மதலை கருப்பர். நாங்கள் அதையும் பார்ப்போம். ஓகே நண்பர்களே, இந்த கோயிலுக்கு இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா ஐயனார் கோயிலுக்கு இந்த பக்கம் இது அது பழைய இதெல்லாம் வச்சுருக்காங்க. இது கொண்டாந்து இங்கே வச்சுருக்கா, எதுக்கு வச்சுருக்காங்க தெரியலையே. இப்போ கல்லில் சிலை எடுத்து வச்சனால இது தனியாக வச்சு கல்லில் அடிக்கக்கூடாது சில கல்லில் அடித்து முன்னாடி கேட்டு போட்டு வச்சுருக்காங்க. அதுக்கு முன்னாடி வந்ததாக இருக்கும். ஆமாம், பழங்காலத்தில் உள்ளது. முன்னாடி தான் அணங்கியிருப்பா அந்த. ஆமாம், கல்லில் வைக்கிறக்கு இந்த இங்கிட்ட காமிச்சில்ல கல் அது வைக்கிறதுக்கு முன்னாடி வச்சுருந்ததாக இருக்கும் போல். தனியாக பின்னாடி வச்சுருக்காங்க. கும்பாசத்துக்கு அப்புறம் மாற்றி வச்சுருக்காங்க. மதுரை கருப்பர் கோயிலுக்கு வந்திருக்கோம். இதான் பார்த்தீங்கன்னா மதுரை கருப்பர் கோயில். இங்கே ரெண்டு பக்கத்தில் சின்ன சின்ன குதிரை வச்சுருக்காங்களா. இது வந்து இப்போ பொங்கல் வச்சுருப்பாங்கள. இந்த இப்போ பொங்கலுக்கு வச்சு சாமி கும்பிடுவாங்க. அது வருஷம் கும்பிடுவாங்க. நம்ம வந்து வரணும் இல்லை இது வரைக்கும். மதுரை கருப்பர் நண்பர்களே பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து குதிரை தூக்கிட்டு வருவாங்க. நல்லா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு வருஷமும் தூக்கிட்டு வருவாங்க. ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு சிலை கொண்டு வருவாங்க. மதலை கருப்பர் தான் வேணும். மதலை இது மதலை. ஆமாம், இது மதுரை கருப்பர். மதுரை கருப்பர்னா அந்த சின்ன பிள்ளைகளா? மதலைன்னா சின்ன பிள்ளையா தானே. மதுரை கருப்பர் இந்த மாதிரி பொம்மை வாங்கி வச்சு வேண்டுதல் வச்சுக்குவாங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து பேச்சியம்மன் கையில் குழந்தை வச்சுருக்காங்க. கோயில் பற்றிக்குள்ள எல்லா சாமியும் சுற்றி காமிச்சாச்சு. இந்த மதுரை கருப்பரோட மதலெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பின்னாடி வச்சுருக்காங்க. வாங்கி பார்ப்போம். நிறையா வந்து இருக்குது. இந்த இதுக்கு பின்னாடி வச்சுருக்காங்க. வாங்க காமிக்கிறேன் போய். இதில் வந்து பழைய இது முன்னாடி வந்து கொண்டாந்து வச்சது நிறையா இருக்குது பாருங்கள். இதாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ இருக்குது பாருங்கள். இதில் வந்து மதுரை கருப்பர் முன்னாடி தூக்கிட்டு வந்து வச்சது. இந்த திருவிழாவில் வந்து எப்படி நடக்கும் அப்படிங்கிற சின்ன கிளிப்பு வந்து உங்களுக்கு போடுறேன். இந்த அங்கத்தெலாம் இருக்குது பாருங்கள். அதெல்லாம் இப்போ கொண்டாந்து வச்சதா? இந்த வருஷம் கொண்டாந்து வச்சு தானே இருக்குது. ஓகே நண்பர்களே, இப்போ இங்கே திருவிழா நடக்கும்போது இந்த மதுரை கருப்பர் தான் வந்து ஃபஸ்ட்டில் வருவா. இந்த சின்னமாக இருக்குல்ல சிலை செஞ்சு கொண்டாடுவோம்னு சொன்னோம்ல. ஃபஸ்ட்டு வந்து மதுரை கருப்பர் வந்து வரோம். அதுக்கு பின்னாடிலாம் குதிரைகள்லாம் வரும். குதிரை எழுந்திக்கிட்டு வருவாங்க. கடைசியாக நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு காமிச்சோம்ல பப்பர் அவர் வந்து கடைசியாக வருவார். அவர் தான் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் முன்னாடி. அதனால் இவர் தலைமையில் ஃபஸ்ட்டு வந்து இவர் முன்னாடி வழிகாட்டு மாதிரி வருவார். சென்டரில் பார்த்திங்கன்னா குதிரையெல்லாம் வரும். பின்னாடி வந்து பாதுகாப்புக்கு நம்ம ஒரு பப்பரவர் வந்து வருவார். இப்படி தான் வந்து நடக்கும். நான் திருவிழா வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். பழைய வீடியோ உங்களுக்கு ஆட் பண்ணுறேன், அப்போ தெரியும்.
ஓகே நண்பர்களே, எங்கள் ஊர் ஃபுல்லாக அந்த கோயிலாக சுற்றி காமிச்சாச்சு. இது எங்களோட கோயில் வந்து கோயில் பற்ற அருமையாக இருக்கும் நண்பர்களே. நீங்கள் வர்றேன்னா தாராளமாக சுற்றி பார்க்கலாம். லேடிஸ்க்கு வந்து இங்கே அங்கிட்ட அனுமதி கிடையாது, இங்கே மட்டுமே வரலாம். அதுவும் தனியாக வரக்கூடாது, யாராச்சும் வந்து கூட வந்து கூட்டிகிட்டு வாங்க தெரிஞ்சவங்கள. ஓகே நண்பர்களே, ஆமாம் சேஃப்டி. ஆமாம், உள்ளூர்காரங்களோட வர சேஃப்டி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். இனிமேல் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி கோயிலுக்கு ட்ராவலிங் இந்த மாதிரி பழமையான இடத்த வந்து ஃபுல்லாக வந்து கவர் பண்ணலான்னு இருக்கோம். அதனால் வந்து கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தடா, பை பாய்.